ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம். உபோத்காத பாஷ்யம். ஜியாயசி சேத் என்ற வரியிலிருந்து 226வது பக்கத்துல கடைசி. ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திஹி இதி அர்ஜுனஸ்ய பிரஷ்ன உபபத்தேஹ ச பிரஷ்ன அனுபபத்தேஹ ச. ஆச்சாரியர் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய முகவுரையாக இதற்கு ஆச்சாரியருக்கு முன் இருக்கின்ற உரைகளை எடுத்துக்கொண்டு அதில் ஞான கர்ம சமுச்சயம் என்று சொல்லுகின்ற உரையானது தவறானது. பகவத்கீதையினுடைய தாத்பரியம் ஞான கர்ம சமுச்சயம்தான் என்று சிலர் வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். அது தவறு என்று அவர்களுடைய உரையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, அவர்களே உரையில் செய்திருக்கக்கூடிய முரண்பாடுகளை சுட்டிக்காட்டி அது தவறு என்று நிரூபணம் செய்தார். மேற்கொண்டு அவர்கள் பகவத்கீதையினுடைய மூலத்திலேயே சில தவறுகளை சொல்லுகின்றார்கள். தவறு என்று அவர்கள் புரிந்து கொண்டதை சொல்லுகின்றார்கள். அர்ஜுனுடைய கேள்வியே பொருத்தமில்லாதது. மூன்றாவது அத்தியாயத்தில் முதல் இரண்டு ஸ்லோகங்கள் அர்ஜுனுடைய கேள்வியாக இருக்கு. அர்ஜுனுடைய கேள்வியே பொருத்தமில்லாதது என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அது தவறானது. அர்ஜுனன் கேட்டது நியாயமானதுதான் என்று ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகின்றார். அந்த பகுதியத்தை இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதனால ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திஹி என்று முதல் ஸ்லோகம் தொடங்குகின்றது. அர்ஜுனுடைய கேள்வியாக அர்ஜுனஸ்ய பிரஷ்ன அனுபபத்தேஹே ச. அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தமில்லாதது, சரியில்லாதது. ஏன்னா அர்ஜுனன் ஞானம் மேலானது என்றால் என்னை ஏன் கொடிய கர்மத்தில் தூண்டுகின்றாய், கர்மத்தை செய் என்று ஏன் தூண்டுகின்றாய் என்று கேட்கின்றான். பகவானுடைய கருத்து ஞான கர்ம சமுச்சயம் என்பது அவர்களுடைய கருத்து. ஆனால் பூர்வபக்ஷியருடைய கருத்து பகவான் 2வது அத்தியாயத்தில் ஞானம் கர்மம் இரண்டையும் சொல்லி இருக்கின்றார். இரண்டையும் சமகாலத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். பகவத்கீதையினுடைய தாத்பரியமே அதுதான். எல்லா ஆசிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்து செய்யத்தக்கது. அதுதான் பகவானுடைய உபதேசத்தினுடைய தாத்பரியம். 2வது அத்தியாயத்தில் பகவான் அதான் சொல்லி இருக்கின்றார். ஏன்னா முதல்ல ஞானத்தை சொன்னார், பிறகு கர்மத்தை சொன்னார், பிறகு மீண்டும் ஞானத்தை சொன்னார். ஆனா அர்ஜுனன் சமசமுச்சயம்னு சொன்ன பிறகு, ரெண்டும் சேர்ந்து செய்யப்பட வேண்டியதுன்னு சொன்ன பிறகு ஏன் என்னை கர்மத்தை செய்ய தூண்டுகிறாய்னு அர்ஜுனன் கேட்கிறது சரியானது அல்ல. அர்ஜுனுடைய கேள்வியே அதனால தப்பு. அவன் தவறா புரிந்து கொண்டு கேட்கின்றான் என்று பூர்வபக்ஷம். அர்ஜுனஸ்ய பிரஷ்ன அனுபபத்தேகே. அர்ஜுனுடைய பிரஷ்னமானது, கேள்வியானது பொருத்தமில்லாது, பகவானுடைய உபதேசத்திற்கு முரணானது, பொருத்தமில்லாதது, ஏற்புடையது அல்ல, சரியானது அல்ல.
அதற்கு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தமில்லாதது என்றால் பகவானுடைய உபதேசம் இவ்வாறு இருந்திருந்தால், பகவான் ஆச்சாரியர் எப்படி பதில் சொல்றாருன்னா, பகவானுடைய உபதேசமானது இவ்வாறு இருந்திருந்தால் அர்ஜுனுடைய கேள்வியானது பொருத்தமில்லாதது என்று நீ சொல்வது சரியாக இருக்கும். பகவானுடைய உபதேசம் இவ்வாறு இருந்திருந்தால் அர்ஜுனுடைய கேள்வி தவறானது, பொருத்தம் இல்லாதது என்ற உன்னுடைய கருத்து என்று நீ சொல்வது சரியானதாக இருக்கும். ஆனா பகவானுடைய உபதேசம் அப்படி அல்ல என்று தெளிவுபடுத்துகின்றார். அதனால் முதல்ல இந்த அடுத்த 2-3 பாஷ்ய வரிகள் என்ன சொல்லுதுன்னா, அர்ஜுனுடைய பகவானுடைய உபதேசம் இப்படி இருந்திருந்தால் அர்ஜுனுடைய கேள்வியானது தவறானது என்று ஆகியிருக்கும்னு பூர்வபக்ஷியினுடைய கருத்தை சொல்லி, பகவான் இப்படி உபதேசம் பண்ணியிருந்தா தான் நீங்க சொன்னது சரியா இருக்கும், உட்கார் என்று சொல்லுகின்றார். அதனால இந்த வாக்கியங்கள்லாம் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். ஆனால் அது பூர்வபக்ஷியினுடைய கருத்து. நீங்க சொல்ற மாதிரி அர்ஜுனுடைய கேள்வி தப்புன்னு சொன்னா அதற்கு பகவானுடைய விளக்கம் இப்படி இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா நீங்க சொல்றது சரியா இருக்கும். ஆனா அது அப்படி இல்லைன்னு பின்னாடி தெளிவுபடுத்த போறார். பாஷ்யம் படிக்கலாம். யதிஹி பகவதா द्वितीये अध्याये ஞானம் கர்மச்ச சமுச்சயேன त्वया अनुष्ठेयमिति उक्तं स्यात्. ततः अर्जुनस्य प्रश्नः अनुपपन्नः ज्यायसि चेत् कर्मणस्ते मदा बुद्धिः अर्जुन मदा बुद्धिः जनार्दन इति. यदिहिना இவ்வாறு இருந்தால், பகவான் இப்படி உபதேசம் செய்திருந்தால், அப்படி உபதேசம் பண்ணல, அப்படி உபதேசம் செய்திருந்தால் என்று சொல்லி சொல்றார். பகவதா பகவானால், द्वितीये அத்தியாயே இரண்டாவது அத்தியாயத்தில், ஞானம் கர்மச்ச சமுச்சயேன ஞானமும் கர்மமும் சமுச்சயமாக சேர்ந்துனா சமகாலத்துல ஞானமும் அபியாசம் பண்ணணும், ஞானத்தையும் சிரவணம் பண்ணணும், அதே சமயம் கர்மாவையும் செய்ய வேண்டும். அதனால ஞான கர்ம சமுச்சயம், ஞான யோகம் கர்ம யோகம் இரண்டையும் சேர்ந்து சமகாலத்தில் துவயா அனுஷ்டேயம் இதி உன்னால் அனுஷ்டிக்கப்பட வேண்டும், இதி உக்தம் சியாத் என்று உபதேசம் செய்திருந்தால். பகவானால இரண்டாவது அத்தியாயத்துல ஞான யோகம் கர்மயோகம் இரண்டும் சேர்ந்து உன்னால் அதில் அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தால், அப்பொழுது ததகன அப்பொழுது அர்ஜுனஸ்ய பிரஷ்னக அர்ஜுனுடைய கேள்வியானது அனுப்பப்பன்னக இதி பொருத்தமில்லாததாக இருக்கும். என்ன கேள்வி அர்ஜுனுடைய கேள்வி? ஞானம்தான் மேலானது, கர்மத்தை விட ஞானம்தான் மேலானது என்பது உன்னுடைய கருத்தானால் என்று தொடங்குகின்ற அர்ஜுனுடைய கேள்வியானது பொருத்தமானதாக இருந்திருக்கும், பொருத்தம் இல்லாததாக இருக்கும். பொருத்தமானதா இல்ல, பொருத்தம் இல்லை. பூர்வபக்ஷியோட அதான பொருத்தம் இல்லாததுங்கிறதான் பூர்வபக்ஷம். அதனால ஞானமும் கர்மமும் நீ கண்டிப்பா சேர்ந்துதான் செய்யணும் என்று உபதேசம் பண்ணியிருந்த, அப்ப அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? ஞானம்தான் மேலானது என்றால் என்னை ஏன் கொடிய கர்மத்தில் தூண்டுகின்றீர்? அதுதான் நீ செய்யணும். தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத என்று நீ கர்மாவைத்தான் செய்யணும். கர்மன் ஏவாதி காரஸ்தே, கர்மத்தை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறதுன்னு எப்படி சொல்ல முடியும்? கர்மத்தையும் செய்யணும் ஞானத்தையும் செய்யணும்னு அவர் தெளிவா சொல்லிட்டா, ரெண்டுல ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி எப்படி வரும்? நீ இதையும் செய்யணும் அதையும் செய்யணும்னா நான் ஏன் இதை மட்டும் செய்யணும் அப்படின்னு கேள்வி கேட்டா அது தப்பு தானே. சொல்றவங்க தெளிவா ரெண்டையும் சேர்ந்து செய்யணும்னு தெளிவா சொன்ன பிறகு ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லுங்கள், ரெண்டுல எது சரியானதோ அதை எனக்கு தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள்னு அர்ஜுனன் கேட்கிறது சரியானது இல்லை.
அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுகின்றார், விவரித்து சொல்லுகின்றார் அடுத்த வரி. அர்ஜுனாய சேத் புத்திர் கர்மணி त्वया अनुष्ठेये इति उक्ते या कर्मणः ज्यायसी बुद्धिः सा अपि उक्ता एव इति तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव इति प्रश्नः न कथञ्चन உபபத்யதே. அர்ஜுனாய, அதனால முதல்ல சொன்ன வரிக்கு விளக்கம் தான் இது, அதே கருத்து தான். அர்ஜுனாய சேத், அர்ஜுனனுக்கு இவ்வாறு சொல்லி இருந்தார். என்ன? புத்தி கர்மணி துவயா அனுஷ்டே. புத்திங்கிறது ஞானம், ஞானம் கர்மம் இரண்டும் துவயா அனுஷ்டேயே இதி உக்தே, இரண்டும் உன்னால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டால், அப்பொழுது யா கர்மணக ஜாயசி புத்திஹி சா அபி உக்தா ஏவ இதி, எந்த ஞானமானது கர்மத்தை விட மேலானதோ அதுவும் சொல்லப்பட்டதாக ஆகும். என கர்மா ஏற்கனவே கர்ம காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்க பகவான் கூடுதலா சொன்னது ஞானம். ஞானத்தை சொல்லி அதுக்கப்புறம் ஏற்கனவே உன்னுடைய ஸ்வதர்மம் என்னவோ அதை நீ செய்ய வேண்டும் என்று அதையும் சொல்லுகின்றார். அதனால இங்க ஞானமும் கூடுதலாக சொல்லப்பட்டதாக ஆகும். அதனால கர்மம் ஞானம் இரண்டும் உன்னால் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டார். ஞானம் இங்கு கூடுதலாக சொல்லப்பட்டதாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற பொழுது தத்கிம் கர்மணி கோரே மாம், இந்த கோரமான கர்மத்தில் என்னை ஏன் தூண்டுகின்றாய் என்ற அர்ஜுனுடைய கேள்வியானது ந கதஞ்சன உபபத்யதே, அது ஒரு விதத்திலாவது பொருந்தாது. அதனால கர்மம் ஏற்கனவே தெரியும், அதோட ஞானத்தையும் இங்கு சொல்லி இருக்கின்றார். ஞானத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாருங்கிறது தெளிவா இருக்கு. சொன்னாத்தானே கேட்க முடியும். சொன்னாதான் அதுல ஞானம் மேலானது, என்னை ஏன் கர்மத்தில் தோன்றுகிறீர்கள்னு கேட்க முடியும். அப்போ பகவான் கர்மாவை மட்டும் சொல்லல, ஞானத்தையும் சொல்லி இருக்கிறாருங்கிறது தெளிவா இருக்கின்றது. அப்படி ஞானம் கர்மம் இரண்டும் சொல்லப்பட்டு இரண்டையும் நீ சேர்த்து செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தா, ரெண்டையும் சொல்லி இருக்கிறாரு, ஞானத்தையும் சொல்லி இருக்கிறாரு, கர்மாவையும் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இரண்டையும் சேர்த்து செய்யணும்னு சொல்லலை. அதான் விஷயம். ரெண்டையுமே சொல்லி இருக்கிறாரே வெளிய, ரெண்டையும் நீ சேர்ந்து கண்டிப்பா அனுஷ்டானம் பண்ணணுங்கிற வாக்கியமானது இல்லை. ஞானத்தை பத்தி பேசியிருக்கிறார். அப்புறம் உன்னுடைய உன்னுடைய ஸ்வதர்மமான யுத்தத்தை நீ செய்வாயாக, யுத்தத்தை செய்யணும்னு தான் சொல்லி இருக்கின்றார். ஆனா ரெண்டையும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று சொன்ன அப்பொழுது அர்ஜுனுடைய கேள்வியானது பொருத்தமில்லாததாக இருக்கும், ஒரு விதத்திலேயும் பொருந்தாது. அதுக்கப்புறம் இன்னொரு பூர்வபக்ஷம், அதுல என்னன்னு சொல்ற, ஒருவேளை இப்படி சொல்லி இருப்பாரோன்னா, பகவான் ஞானத்தையும் சொல்லியிருக்கிறார், கர்மாவையும் சொல்லியிருக்கிறார், ஞானம் கர்மா ரெண்டையும் சமகாலத்துல செய்யணும்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் விதிவிலக்கா தனியா ஸ்பெஷலா நீ கர்மாவைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமேனா. ஆனா அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தமில்லாதா இருக்குல்ல, அதனால பொருத்தமானதுன்னு சொல்லணும்னாக்கா அர்ஜுனனுக்கு மட்டும் ஸ்பெஷலா தனியா ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்துதான் மோட்சத்துக்கு செய்யப்பட வேண்டும். ஆனா அர்ஜுனா நீ கர்மாவை செய்வாயாக அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமே. அப்படி சொல்றதுனாலதான் அர்ஜுனன் இப்படி என்னைய மட்டும் ஏன் செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமே அப்படின்னு கேட்டா அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு அடுத்த வரியில ஆச்சாரியர் சொல்லுகின்றார். அடுத்த வரி, நச்ச அர்ஜுனஸ்ய ஏவ ஜ்யாயசி புத்திஹி ந அனுஷ்டேயா இதி பகவதா உக்தம் பூர்வமிதி
கல்பயிதும் யுக்தம் ஏன ஜாயசி சேத் இது பிரஷ்னஹ ஸ்யாத். அந்த நங்கிறத பின்னாடி போட்டுக்கொள்ளணும். அர்ஜுனஸ்ய ஏவ, அர்ஜுனனுக்கு மட்டும் பகவானுடைய கருத்து ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்து செய்யணுங்கிறது தான். அதான் 2வது அத்தியாயத்துல சொல்லி இருக்கிறார். ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா, அர்ஜுனனுக்காக மட்டும் ஜாயசி புத்திஹி ந அனுஷ்டேயா இது, மேலான ஞான யோகத்தை நீ கடைபிடிக்க கூடாது. ந அனுஷ்டேயா இது, நீ கடைபிடிக்க கூடாது என்று இது பகவதா உக்தம் பூர்வம் இது, பூர்வம்னா முந்தின அத்தியாயத்துல, என்று பகவானால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று, பகவதா உக்தம் பூர்வம் இது என்று பகவானால் முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது என்று கல்பயித்தும் ந யுக்தம், அந்த நங்கிறத யுக்தம்ங்கிறதுக்கு முன்னாடி போட்டுக்கொள்ளணும். கல்பயித்தும் ந யுக்தம் என்று கல்பித்துக் கொள்வதும் பொருத்தம் இல்லாதது. அப்படி நீ கற்பித்துக் கொள்ளக்கூடாது. பூர்வபக்ஷியோட கருத்து. பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? பகவான் ஞான கர்ம சமுச்சயத்தை தான் சொல்றார். ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் நீ கர்மாவை செய்ய வேண்டும், ஞானத்தை நீ செய்யக்கூடாது, ஞான அனுஷ்டானம் பண்ணக்கூடாது, கர்ம அனுஷ்டானம் தான் பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா விதிவிலக்கா அதை சொல்லி இருக்கிறார்னு நீ கல்பனை பண்ணா அதுவும் சரியானது இல்லை. அப்படி கல்பனை பண்ணித்தான் ஜெயசி சேத்து. அதனால அப்ப எல்லாருக்கும் பொதுவா ஒரு விதியை சொல்லிட்டு எனக்கு மட்டும் தனியா ஏன் கர்மாவை செய்ய, ஞானத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு அர்ஜுனன் கேட்பது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு அவங்க அர்த்தம் பண்ணா. அதனால அவங்க பூர்வபக்ஷியோட கருத்து அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். அவன் ஞான கர்ம சமுச்சயம் மரண பரியந்தம் யாரா இருந்தாலும், எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் கர்மாவையும் பண்ணணும், ஞானத்தையும் பண்ணணும். ஞானாபியாசம் கர்மாதான் பண்ணணும், கர்மாவே மோட்சம் தரும், போனா போகுது. ஞானமும் உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஞானத்தையும் சேர்த்து கொள்ளலாம். ஆனா கர்மாவை எந்த காலத்திலையும் விடக்கூடாது என்பதுதான் கர்மகாண்டிகளுடைய பூர்வபக்ஷியோட கருத்து. அவர்கள் யார் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் செய்துதான் ஆகணும். ஆகவே அப்படி அவர்கள் ஒரு முடிவை பண்ணிட்டு அதற்கப்புறம் பகவத்கீதை பகவானும் அதான் சொல்லுகிறாருன்னு பகவான் சொல்றத தங்க கருத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகணும்னு பார்க்குறார். ஆனால் பகவான் அப்படி சொல்லலையே. பகவான் எங்கேயும் ஞானத்தை சொன்னார், கர்மாவை சொன்னார். ஞானம் மேலானது, ஞானம் நேரடியாக மோட்சத்தை தரத்தக்கது. ஆனால் கர்மாவை செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்கு, ஆகவே கர்மாவை செய்யணும்னு சொன்னார். ஞானம் கர்மம் சேர்ந்து செய்யணும்னு சொல்லலை. கர்மா ஞானமானது நேரடியாக மோட்சத்தை தரும்னு சொல்லி, ஆனா உனக்கு கர்மாவை செய்வதற்கு தான் அதிகாரம் இருக்குன்னு கர்மாவை செய்ய சொன்னார். அந்த கர்மாவினால என்ன பிரயோஜனம்ங்கிறதையும் சொன்னார். கர்மாவை பண்றதுனால சித்த சுத்திங்கிற பிரயோஜனம் கிடைக்கும்னு சொன்னார். மோட்சம் கிடைக்கும்னு சொல்லலை. மோட்சம் கிடைக்கும்னு பகவான் சொல்லலை. ஆனா ஞானத்தினால நேரடியா மோட்சம் கிடைக்கும் என்று ஞான நிஷ்டையை பத்தி சொல்ற பொழுது சொல்லிட்டார். அதனால பகவான் சமுச்சயம்ங்கிறத நேரடியா சமுச்சயம் ரெண்டும் சமகாலத்துல செய்யணுங்கிறது சொல்லவில்லை. ஆனா பூர்வபக்ஷிகள் அப்படித்தான் கருத்துன்னு அவர்களுடைய முடிவை வைத்துக்கொண்டு பகவான் அப்படி சொல்றார் அப்படின்னு சொன்னா, அப்படித்தான் அப்படி 2வது அத்தியாயத்துக்கு அர்த்தம் பண்ணா 3வது அத்தியாயத்துல இந்த அர்ஜுனுடைய கேள்வியானது பொருத்தம் இல்லாததாக இருக்கின்றது. அதனால பொருத்தப்படுத்தணும்னாக்க ஒண்ணு அர்ஜுனுடைய கேள்வியே தப்பு, அவன் சரியா புரிந்து கொள்ளல, அதனால கேள்வி கேட்கிறான்னு எடுத்துக்கொள்ளணும். அல்லது பகவான் நீ கர்மத்தை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறதுனால ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது பொது விதி. ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் விதி விலக்கா நீ ஞானத்தை செய்ய வேணாம், கர்மாவை மட்டும் பண்ணு, ஞான யோகத்தை அபியாசம் பண்ண வேணாம், ஞான யோக நிஷ்டையை அபியாசம் பண்ண வேணாம், கர்மாவை பண்ணுன்னு அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா சொல்லிட்டாரு. அதனாலதான் அர்ஜுனன் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். அதனால அப்படி புரிந்து கொண்டா அர்ஜுனன் கேட்கிற கேள்வியானது சரியானதா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்லலாமான்னா அப்படியும் சொல்லக்கூடாதுன்னு ஆச்சாரியர் சொல்லிட்டாரு. ஆனா ஏன் சொல்லக்கூடாதுன்னு விளக்கம் சொல்லலை. இந்த இடத்துல இந்த இதுக்கு ஏன் அப்படி சொல்லக்கூடாது, அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா சொன்னார்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கல. அது நம்மளா புரிந்து கொள்ளணும். மற்ற வியாக்கியானக்காரர்கள்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. பகவான் அப்படி பிரித்து சொன்னதுக்கான வாக்கியம் எதுவுமே 2வது அத்தியாயத்துல இல்லை. இது எல்லோருக்கும் பொது விதி, நான் உனக்கு மட்டும் இதை சொல்றேன்
அப்படின்னு பகவானுடைய வாக்குல எங்கேயும் அந்த பிரிவு சொல்லலை. பொது விதி ரெண்டையும் சேர்த்து செய்யணுங்கிற வாக்கியம் எங்கேயுமே இல்லை. ஆகவே அப்படி அர்த்தம் பண்றது பொருத்தம் இல்லாதது. அது மட்டும் இல்ல, அப்படி சொன்னாக்க அது பாரபட்சம் பார்க்கறதா ஆகும். எல்லாருக்கும் ஒரு பொது விதி, உனக்கு மட்டும் இதுனாக்கா எல்லாரும் ஞானம் கர்மா ரெண்டையும் செய்யணும், ஆனா நீ ஞானத்தை பண்ணக்கூடாது, கர்மாவை மட்டும்தான் பண்ணணும்னு சொன்னாக்க அர்ஜுனனை மட்டும் பாரபட்சம் பார்த்து சொல்வதாக ஆகும். அதனால அப்படி அர்த்தம் செய்து கொள்ள கூடாது என்று ஆச்சாரியார் சொல்லிட்டாரு. அதனால இப்படி எல்லா விதத்திலையும் பூர்வபக்ஷம் அவர்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு, அப்ப பகவானுடைய கருத்து என்ன? பகவானுடைய கருத்து இதுவாக இருந்தால்தான் அர்ஜுனனுடைய கேள்வி பொருத்தமானதாக இருக்கும்னு நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய சித்தாந்தத்தை சொல்லுகின்றார். அதனால இதற்கு வரைக்கும் சொன்னது பகவானுடைய கருத்து இதுவாக இருந்தால் நீ சொல்ற அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தம் இல்லாததுங்கிறது பொருந்தும். அப்படி இல்லை. அதனால பகவானுடைய கருத்தை, பகவானுடைய உபதேசத்தை நாம இப்படி புரிந்து கொண்டால்தான் அர்ஜுனுடைய கேள்வி பொருத்தமானது, சரியானதுங்கிறது வரும். அதனால எப்படி புரிந்து கொள்ளணும்னு பகவான் ஆச்சாரியார் விளக்கம் கொடுக்கிறார். இதை இப்படித்தான் புரிந்து கொள்ளணும், இதுதான் சரியானது. ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வி மட்டும் இல்லை, அர்ஜுனன் சரி அடுத்த பூர்வபக்ஷம் திரும்ப வரப்போகுது. அவிவேகத்தினால புரியாம அவன் பகவான் சமசமுச்சயத்தை தான் சொன்னார், ஆனா அவன் புரிந்து கொள்ளாம தப்பா கேள்வி கேட்டு இருக்கிறான். அப்படி கேட்கலாம்ல, வாத்தியார் ஒன்று சொல்லுவார், இவன் கேள்வி கேட்கறது வேற ஏதோ கேட்பான். அப்படி கேள்வி கேட்டா அதுக்கப்புறம் என்ன பதிலா இருக்கும்? வாத்தியாருடைய பதிலாண்டே, நான் சொன்னது என்ன, நீ கேள்வி கேட்கறது என்ன, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அப்படி சொல்லவே இல்லை, இப்படித்தான் நீ புரிந்து கொள்ளணும்னு தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்தி சொல்லணும். அப்படித்தானே? அந்த வீட்டில் சண்டையே அப்படித்தான் நடக்குது. ஏதோ சண்டை வருது, அப்புறம் அவங்க நீங்க இப்படி சொல்லலாம்னா அப்படின்னு அவங்க பண்ண, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் சொன்ன அர்த்தம் வேற, ஆனா நீ தப்பா புரிஞ்சு கொண்ட, நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி பின்னாடி சமாதானம் பண்றோம். அந்த மாதிரி பகவான் சமசமுச்சய சொன்ன பிறகு அர்ஜுனன் அதை தனியா பிரிச்சு கேள்வி கேட்டான்னா, நீ தவறா புரிந்து கொண்டு இருக்கிற, நான் ரெண்டையும் சேர்த்து தான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன்னு பகவான் சொன்னா அர்ஜுனன் கேள்வி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லலாம். ஆனா பகவான் அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்றாரு? இல்லை, 2 விதமான வாழ்க்கை முறை என்னால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பகவானே அதுக்கப்புறம் தெளிவா பிரிச்சு சொல்றார். தெளிவா சாங்கியர்களுக்கு ஞானத்தையும் யோகிகளுக்கு கர்மத்தையும் நான் சொல்லி இருக்கின்றேன், என்னால் முன்னால் உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது, 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குன்னு ரெண்டையும் தெளிவா பிரிச்சு சொல்றார். அதனால அர்ஜுனன் சொன்னதை தப்புன்னு பகவான் சொல்லலை, அர்ஜுனன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நான் உண்மை 2 விதமான வாழ்க்கை முறை இருக்கு, இன்ன காரணத்தினால் நான் உனக்கு இதை ஞான யோகத்தை நீ வேண்டாம், கர்ம யோகத்தை செய்யும் நான் சொன்னேன்னு பகவான் அதை பதில் சொல்லுகின்றார். அதனால நீங்க புரிந்து கொண்டிருக்கிறதெல்லாம் தவறு, இப்படி புரிந்து கொண்டால் மட்டும்தான் அர்ஜுனுடைய கேள்வியும் பிறகு பகவானுடைய பதிலும் பொருத்தமானதாக சரியானதாக இருக்கும் என்று விளக்கம் கொடுக்கிறார் ஆச்சாரியார். அதுக்கு முன்னாடி இங்க தமிழ்ல இதுவரைக்கும் பார்த்ததுக்கு தமிழ்ல பார்த்துட்டு மேற்கொண்டு போகலாம். 2 கூடுதல் என்பது அர்ஜுனன் வினாவோடு பொருந்தாமை. என்னோட தமிழ் புக்கில் 92வது பக்கமா? 2 கூடுதல் என்பது அர்ஜுனன் வினாவோடு பொருந்தாமை மற்றும் ஞானமானது கர்மத்தை காட்டிலும் சிறந்தது என்பது உமது கொள்கையானால் என்னும் அர்ஜுனுடைய வினா பொருந்தாது. பூர்வபக்ஷம், நீ ஒருவனே ஞானத்தையும் கர்மத்தையும் சேர்த்து அனுஷ்டிக்க வேண்டும் என்று 2ஆம் அத்தியாயத்தில் பகவான் கூறியிருந்தால் அன்றோ? அப்படி சொல்லி இருந்தால்தான், அப்படி சொல்லலை, அப்படி சொல்லி இருந்தா அப்பொழுது ஞானமானது கர்மத்தை காட்டிலும் சிறந்தது என்பது உமது கொள்கையானால் என்னும் அர்ஜுனுடைய வினா பொருத்தமுறாததாக ஆகும். அதனால அப்படி சொல்லி இருந்த அர்ஜுனுடைய கேள்வி தப்புன்னு நீ சொல்லலாம். மேலும் நீ ஞான கர்மங்கள் 2ஐயும் அனுஷ்டிக்க வேண்டும் என அர்ஜுனனுக்கு கூறப்பட்டிருந்தால், ஞானம் கர்மம் 2ஐயும் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு அர்ஜுனுக்கு 2 சமகாலத்துல கடைபிடிக்கணும்னு அர்ஜுனனுக்கு சொல்லி இருந்தா, அப்பொழுது கர்மத்தினும் மேலான யாதொரு ஞானம் உளதோ
அதுவும் கூறப்பட்டதுதான். அந்த கர்மத்துக்கு மேலான ஞானம் என்ன என்பதையும் சொல்லி இருக்கின்றார். ஏன்னா கர்மா ஏற்கனவே அவனுக்கு தெரியும், அவனுடைய சுதர்மம் யுத்தம் பண்றது என்பதுதான். அதனால அங்க பகவான் கர்மாவை சொல்ல வேண்டியதில்லை, ஞானத்தை சொல்லி இருக்கிறார். அதனால ரெண்டும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு கூறப்பட்டிருந்தார். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? பகவான் கர்மாவோட ஞானத்தையும் கூறியிருக்கின்றார் என்பது வருது. எனவே அப்படி ஞானத்தை சொன்ன பிறகு அர்ஜுனன் ஸ்வதர்மத்தை ஏற்கனவே செய்யணும்னு இருக்கு, ஞானத்தையும் பகவான் சொல்லி இருக்கிறார். அதனால ரெண்டும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு பகவான் சொல்லல, ஞானத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். எனவே கேசவா, அப்பொழுது ஏன் என்னை கொடியதான கர்மத்தில் ஏவுகிறீர் என்று பகவானை பழித்தலாவது வினவுதலாவது ஒரு விதத்தாலும் பொருந்தாது. அதனால ரெண்டும் சேர்ந்து செய்யணும்னு சொல்லி இருந்தா தான் இந்த கேள்வி கேட்கறது பொருந்தாது. ஆனா பகவான் அப்படி சொல்லவே இல்லை. ஞானமானது என்னும் வினா நிகழுமாறு நீ கர்மத்தின் மேலான ஞானத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று அர்ஜுனனுக்கு மாத்திரம் பகவான் முன் உரைக்கவில்லை என்று உரைக்கவில்லைங்கிற அர்த்தம் சரியில்லை, என்று உரைத்திருக்கிறார் என்று கொள்வதும் சரியென்று. இந்த இடத்துல இந்த தமிழாக்கம் தவறானது. உரைக்கவில்லைன்னு இல்லை, உரைத்திருக்கிறார். நீ அந்த பாஷ்யம் பார்த்தா தெரியும். அர்ஜுனஸ்ய ஏவ ஜாயசி புத்திஹி ந அனுஷ்டேயா இது பகவதா பூர்வம் உக்தம். நீ அர்ஜுனனுக்கு மாத்திரம், அர்ஜுனஸ்ய ஏவ, அர்ஜுனனுக்கு மாத்திரம், அர்ஜுனனுக்கு மட்டும், அதாவது பகவான் ஞான கர்மம் ரெண்டையும் சொல்லி இருக்கிறார். ஆனா அர்ஜுனனுக்கு மாத்திரம் நீ ஞானத்தை கடைபிடிக்க கூடாது என்று, நீ கர்மத்தின் மேலான ஞானத்தை அனுஷ்டிக்க கூடாது என்று அர்ஜுனனுக்கு மாத்திரம் பகவான் முன் உரைத்திருக்கிறார் என்று கொள்வதும் சரி அன்று என்று சொல்றதும் சரியானது அல்ல. அதனால உரைக்கவில்லைங்கிறத அடிச்சிருங்க, உரைத்திருக்கிறார் பகவான் என்று அர்ஜுனனுக்கு மட்டும் தனியா சொல்லி இருக்கிறார்னு அர்த்தம் பண்ணி கொள்ளலாமானா அப்படி அர்த்தம் பண்ணி கொள்றது சரியானது இல்லை. சரி, இது வரைக்கும் சம்ஸ்கிருதத்தில் பார்த்துருக்கோம். அதனால இது வரைக்கும் பூர்வபக்ஷம். அதனால் இப்படியெல்லாம் இருந்தால் நீ சொன்னது சரியா, உன்னுடைய பாஷ்யம் சரியா இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஆகவே பகவானுடைய உபதேசத்தை நம்ம இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சித்தாந்தத்தை சொல்லுகின்றார். நாம் என்ன சொல்கிறோங்கிறத சொல்கிறார். ஆனால் இதுவரைக்கும் நாம் என்ன பார்த்தோமோ அது புரியலைனாலும் பகவான் இப்போ ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ அது புரிஞ்சா போதும். அதனால் இது வரைக்கும் வந்ததெல்லாம் கொஞ்சம் மண்டையை உடைக்கிற மாதிரி தான் இருந்தது பூர்வபக்ஷம். ஏன்னா பூர்வபக்ஷம் வர்றதுனால அவங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறான். ஆனால் அவன் கல்பனையாக யோசிக்கிறான். இப்படியெல்லாம் கல்பனையாக யோசித்து ஒரு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார்கள். அதனால் என்னென்ன காரணங்களால் நீங்கள் இப்படி பாஷ்யம் பண்ணியிருந்தாக்கா அது தப்பானதுன்னு சொல்ல வந்து இருக்கிறார். அதெல்லாம் புரியலைன்னா பரவாயில்ல. ஆனால் உண்மையான கருத்து என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக ஆச்சாரியர் சொல்கிறார். இது நமக்கு புரிஞ்சா போதுமானது. படிக்கலாம். எதி புனக ஏகஸ்ய புருஷஸ்ய ஞான கர்மனோகோ விரோதாத் யுகபத் அனுஷ்டானம் ந சம்பவதி இதி பின்ன புருஷ அனுஷ்டேயத்வம் பகவதா பூர்வம் உக்தம் ஸ்யாத் ததஹ அயம் பிரஷ்னஹ உபபன்னஹ ஜ்யாயசி சேத் இத்யாதி. யதி புனக, மேலும்னா என்ன, இப்படி புரிந்து கொண்டால்தான், இப்படித்தான் பகவான் சொல்லி இருக்கிறார்னு புரிந்து கொண்டா அர்ஜுனுடைய கேள்வியானது நியாயமானதாக பொருத்தமானதாக இருக்கும். என்னது? ஏகஸ்ய புருஷஸ்ய ஞான கர்மனோகோ விரோதாத் யுகபத் அனுஷ்டானம் ந சம்பவதி. அல்ல, ஞான கர்மனோகோ விரோதாத், ஞானமும் கர்மமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது என்பதால்,
அதான் உண்மை. ஞானமும் கர்மமும் ஒன்றுக்கொன்று விரோதமானது, ரெண்டும் சமகாலத்துல இருக்க முடியாது. ஏன்னா கர்மா அப்படின்னு பண்ணணும்னாக்கா அங்க கர்த்திருவம் இருக்கணும், நான் செய்கிறேங்கிற எண்ணம் இருக்கணும், எனக்கு இந்த பலன் வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஆசையானது, பற்றானது இருக்க வேண்டும். அப்பதான் கர்மா நடக்கும். அதனால கர்மாவை பண்றவனுக்கு எனக்கு இந்த கர்ம பலன் வேண்டும்ங்கிற ஒரு தேவை, எதிர்பார்ப்பு இருக்கணும். அதுக்காக நான் இந்த கர்மாவை பண்ணணும், நான் செய்கின்றேன், நான் கர்த்தா, நான் இதை செய்ய வேண்டும். ஏன்னா சாஸ்திரம் விதிக்குது. சாஸ்திரம் நீ இதை செய்யணும்னு சொன்னாக்கா யார் அதை எடுத்துக்கொள்வான்? எனக்கு அந்த கர்ம பலன்ல யாரு பற்று இருக்கோ, எனக்கு இந்த கர்மாவை சாஸ்திரம் சொல்லி இருக்கு, அல்லது யாரு சாஸ்திரத்துல ஸ்ரத்தை உடையவர்களா, கர்ம காண்டத்துல ஸ்ரத்தை உடையவர்களா இருக்கக்கூடியவர்கள், பிரம்மச்சாரினா நீ இதை பண்ணணும், நான் பிரம்மச்சாரி, சாஸ்திரம் தான் எனக்கு மேலானது, அந்த சாஸ்திரம் பிரமாணம், அந்த சாஸ்திரம் பிரம்மச்சாரியான எனக்கு இந்த கர்மாவை சொல்லி இருக்கு, ஆகவே நான் இதை செய்ய வேண்டும் என்று அவன் செய்கின்றான். இல்லறத்தான் கிரகஸ்தரா இருந்தாக்கா வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவன், எடுத்துக்கொண்டவன், எனக்கு வேதம் இந்த கர்மாவை விதித்திருக்கின்றது, ஆகவே நான் இதை செய்ய வேண்டும் என்று அவன் செய்வான். அந்த பிரமாண புத்திங்கிறது இருக்கு, அது எனக்காக சாஸ்திரம் சொல்லி இருக்கு என்று எடுத்துக்கொண்டு அவன் அதை செய்கின்றான். 2. அதுக்கப்புறம் அந்த கர்ம பலன்லையும் அவனுக்கு இச்சை இருக்கு, ஆகவே அதை செய்கின்றான். அல்ல, நித்திய நைமித்திய கர்மாவை பண்றதுக்கு நேரடியான பலன் இல்லை, பலன் சொல்லலை. அப்ப அங்க சாஸ்திரம் பிரமாணம்னு ஏற்றுக்கொண்டவர்கள் அதை பின்பற்றுகிறார்கள். அந்த ஸ்ரத்தை இல்லைன்னா செய்ய மாட்டான். அதானே, சாஸ்திரம் சொல்லி இருக்கு, வேதம் சொல்லி இருக்குன்னா வேதம் சொல்லி இருக்குங்கிறதுனால உலகத்துல இருக்க எல்லாரும் கடைபிடிக்கிறானா? இல்லை. இப்ப யாருக்கு அதுல ஸ்ரத்தை இருக்கோ அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். அப்ப எனக்காக வேதம் இந்த கடமையை சொல்லி இருக்கு என்று யார் நான்கிறத வைத்துக்கொண்டு வேதம் பிரமாணம், அதனால நான் இதை கடைபிடிக்கணும் என்று எடுத்துக்கொள்கிறானோ அவன் செய்கிறான். அப்புறம் அந்த காமிய கர்மா முதலானவைகள் யாருக்கு அந்த கர்ம பலன்ல இச்சை இருக்கோ, எனக்கு இந்த ஆசை இருக்கு, இந்த தேவை இருக்கு, புத்திரன் இல்லை, இப்போ புத்திரன் வேணும்னா மற்ற எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்தாச்சு, நடக்கல, அப்ப அதிர்ஷ்டமா தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு தேவையா இருக்கு, அப்ப அதற்கு இந்த கர்மாவை பண்ணுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, ஆகவே நான் என்னுடைய ஆசை தீருவதற்காக, என்னுடைய காமம் நிறைவேறுவதற்காக நான் இந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மாவை செய்கிறேன் அப்படின்னு அவன் அதை செய்வான். அப்ப கர்மாவை பண்ணணும்னாக்கா அந்த சாஸ்திரத்துல ஒரு பிரமாண புத்தி இருக்கணும், அப்புறம் இவனுக்கு அது எனக்காக சொல்லப்பட்டதுங்கிற எண்ணம் இருக்கணும், அந்த கர்த்திருவம்ங்கிறது இருக்கணும், அப்புறம் அந்த கர்ம பலன்ல இச்சையானது இருக்க வேண்டும். அப்பதான் கர்மாவானது நடக்கும். ஆனா இங்க ஞானத்துல என்னது? ஞானமே என்னது? நீ அகர்த்தாங்கிறதா. ஆத்மா அகர்த்தா, ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. நீ ஆத்மா, நீ ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறாய்னு ஞான உபதேசம். இப்ப தன்னை ஆத்மாவா புரிந்து கொண்டவனுக்கு நான் கர்த்தாங்கிற அந்த கர்த்திருவ புத்தியானது இருக்காது, வராது. அதுக்கப்புறம் ஆத்மா பூர்ணமானது, ஆனந்த ஸ்வரூபமானதுங்கிறதும் அவனுக்கு புரிகின்ற பொழுது எதற்காக கர்மா பண்ணணும்? கிம்மிச்சன் கசிய காமாய, யார் பொருட்டு எதை செய்ய வேண்டும்? அப்ப அப்படி எந்த விதமான ஆசை தேவை அவனுக்கு எதுவுமே இல்லை. ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம்லாம் சொன்னார். நல்ல பூர்ணமா நிறைவு அவனுக்கு இருக்கிற பொழுது அல்பமான உலக கர்ம பலனுக்கு இச்சை கொண்டு அவன் ஏன் கர்மாவை பண்ணணும்? அதனால அந்த கர்ம பலன்லயும் அவனுக்கு ஆசை இல்லாம போய் விடுகிறது, நான் கர்த்தாங்கிற எண்ணமும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால எப்ப ஞானம் தெளிவா இருக்கோ, ஞான நிஷ்டை இருக்கோ, நான் அகர்த்தாங்கிறது இருக்கு, அப்புறம் நான் பூர்ணமானவன்கிறது இருக்கு. எவ்விதமான ஆசையும் இல்லை, செய்பவனும் இல்லை, செய்வதற்கு கர்மாவும் இல்லை, அடையப்பட வேண்டிய விஷயமும் இல்லை. அதனால செய்பவனும் இல்லாம போயிடுறான், அவன் செய்வதற்கான கர்மாவும் இல்லாம போகிறது, அந்த கர்மாவனால அடையப்பட வேண்டிய பொருட்களும் விஷயங்களும் இல்லாமல் போய்விடுகின்றன. எனக்கு அந்நியமாக எதுவும் இல்லை, அல்லது இருப்பதாக எது தெரிகின்றதோ எல்லாம் மித்யா, பொய்யானதுன்னு புரிந்து கொண்ட பிறகு அவனால எப்படி கர்மாவை பண்ண முடியும்? அதனால ஞானியினுடைய ஞானம் ஆத்மா அகர்த்தா, நான் ஆத்மாங்கிறது. கர்மியினுடைய ஞானம் என்னது? நான் கர்த்தா, எனக்கு இந்த பலன் வேணுங்கிறது. அப்ப ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது, அகர்த்திருவமும் கர்த்திருவமும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆகவே விரோதம்னா, ஆகவே ஞான கர்ம விரோதாத், ஏகஸ்ய புருஷஸ்ய யுகபத் அனுஷ்டானம் ந சம்பவதி. ஒரு மனிதனுக்கு
ரெண்டையும் சம காலத்துல செய்தல் என்பது சம்பவிக்கவே முடியாதுன்னா, சம்பவிக்கவே முடியாது. எப்படி முடியும்? ஏகசிய புருஷ யுகபத்துங்கிறது முக்கியமானது. சம காலத்துல கர்மாவையும் ஞானத்தையும் ஒருவன் அனுஷ்டானம் செய்தல் என்பது ஒரு மனிதனுக்கு முடியாது. அதனால நீ பிரம்மச்சரியா இருந்தா பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடி, இல்லற கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்தன தர்மத்தை கடைபிடின்னு சொன்னா, நான் ரெண்டையுமே கடைபிடிக்கிறேனேன்னு எப்படி ஒருத்தன் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ரெண்டுல ஒன்னா தானே இருக்க முடியும். பிரம்மச்சாரியா இருந்தா கிரகஸ்தனா இருக்க முடியாது, கிரகஸ்தனா இருந்தா பிரம்மச்சாரியா இருக்க முடியாது. அப்ப பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம், கிரகஸ்தனுக்கு ஒரு தர்மம்னா நான் ரெண்டையும் சேர்ந்து ஒரே சமயத்துல கடைபிடிக்கிறேன்னு ஒருத்தன் நினைக்க முடியுமா? அப்படி சாத்தியமானா சாத்தியமே இல்லை. அதே மாதிரி தான் இங்க ஞானமும் கர்மமும் சமகாலத்துல ஒரே மனிதன் கடைபிடித்தல் என்பது சாத்தியம் இல்லை. அதனால என்ன? அதனால பகவானுடைய உபதேசம் என்ன? அதனால இதெல்லாம் பூர்வபக்ஷம் சொன்னது. பூர்வபக்ஷி சமகாலத்துல கடைபிடிக்கணும்னு சொன்னார். அப்படி கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால பகவானுடைய கருத்து, பகவான் ரெண்டையும் சொல்லி இருக்கிறார், ஞானத்தையும் சொல்லி இருக்கிறார், கர்மத்தையும் சொன்னார். அர்ஜுனுடைய குழப்பம் தீர்வதற்கான உபதேசத்தை ஞானத்துல தான் ஆரம்பிச்சார், ஆத்மானாத்ம விவேகத்தை தான் சொன்னார். அதுக்கப்புறம் கர்மத்தை சொன்னார், கர்ம யோகத்தை சொன்னார். நீ கர்மத்தை செய்வாயாக, கர்மத்தை செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம்னு சொல்லிட்டு, அப்படி செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறதையும் சொல்லிட்டு, அதற்கப்புறம் ஞானம், ஞான நிஷ்டையில இருக்கிறவன் எப்படி இருப்பான்னு ஞான பலனை சொன்னார். அப்ப ரெண்டையும் சொல்லி இருக்கிறார்னா எந்த அர்த்தத்துல சொல்லி இருக்கிறார்? பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவம் பகவதா பூர்வம் யுக்தம். ரெண்டுமே சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா ஒரே சமயத்துல ஒரே மனிதன் செய்ய வேண்டியது என்று சொல்லப்படவில்லை. அதான் ரெண்டையும் சொல்லி இருக்கிறார். ரெண்டும் வெவ்வேறு மனிதர்களுக்காக சொல்லப்பட்டது. ஒரே சமயத்துல ரெண்டு வேறு மனிதர்கள் அதை கடைபிடிக்கலாம். ஒரே வீட்டில் பிரம்மச்சாரி இருக்கிறார், அப்புறம் கிரகஸ்தர் இருக்கிறார். அப்பா இருக்கேன், பையன் இருக்கிறான்னா, பையனுக்கு உபநயனம் ஆயிட்டா பிரம்மச்சாரியா இருக்கிறார், அப்பா கிரகஸ்தரா இருக்கிறார். அப்ப அப்பா கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிக்கணும், பையன் பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடிக்கணும். அப்ப ஒரே இடத்துல ஒரே காலத்துல இருவேறு மனிதர்கள் இருவேறு தர்மத்தை கடைபிடிக்க முடியும். அல்லது ஒரே மனிதன் வெவ்வேறு காலத்துல இருவேறு தர்மத்தை கடைபிடிக்க முடியும். பிரம்மச்சாரியா இருக்கிற பொழுது பிரம்மச்சரிய தர்மத்தை கடைபிடிக்கிறார். அப்புறம் திருமணம் படிச்சு முடிச்சு திருமணம் ஆயிருச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவர் பிரம்மச்சரிய தர்மத்தை விட்டுட்டு கிரகஸ்த தர்மத்தை கடைபிடிக்கலாம். அப்போ ஒரே ஆளு கடைபிடிக்க முடியும். எப்ப? வேற வேற காலத்துல. அல்லது ஒரே காலத்துல ரெண்டு மனிதர்கள் கடைபிடிக்கலாம். அதுதான் பகவானுடைய கருத்து, அதான் சாஸ்திரத்தினுடைய கருத்து, அதுதான் சரியானது. அதனால இங்க சமுச்சயம்ங்கிறது இருக்கு, ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது இருக்கு, ஞானம் கர்மம் இரண்டுமே கடைபிடிக்க வேண்டியதுங்கிறது இருக்கு. ஆனால் ரெண்டும் கிரமமாக கடைபிடிக்க வேண்டியது, ஒரே காலத்துல கடைபிடிக்க கூடியது அல்ல. அதுலதான் வித்தியாசம். ஞானத்தையோ கர்மாவே வேண்டாம், ஞானத்தை மட்டும் கடைபிடிக்கிறேன் என்று கர்மாவை முழுக்க விட்டுட்டு ஞானத்தை கடைபிடித்தல் என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படலை சாஸ்திரத்துல. அதே மாதிரி ஞானமே வேண்டாம், நான் சாகிற வரைக்கும் கர்ம காண்டத்தை கர்மாவையே பண்ணி கர்மாவில இருந்தே மோட்சத்துக்கு போவேன் என்பதும் மறுக்கப்படுகின்றது. அதனால ரெண்டும் தனித்தனியா, ரெண்டுல ஒன்றை மட்டும் கடைபிடித்தல் என்பதும் சரியானது அல்ல, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்புறம் ரெண்டையும் சம காலத்துல கடைபிடித்தல் என்பதும் சம்பவதி, அது வாய்ப்பு இல்லை. அப்ப கருத்து என்ன, முடிவு என்ன? ரெண்டும் கடைபிடிக்க வேண்டியது. ஆனா ஒரு மனிதனால வெவ்வேறு காலத்துல, வெவ்வேறு பக்குவத்துல, வெவ்வேறு நிலைகள்ல அது கடைபிடிக்க வேண்டியது. அதனால எல்லோரும் ஞானம் கர்மம் இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும், ஆனா கிரமமாக கடைபிடிக்க வேண்டும். அதான் வித்தியாசம். பூர்வபக்ஷி சொன்னது ஞான கர்ம சம சமுச்சயம். பகவான் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, ஆச்சாரியர் தெளிவுபடுத்துறது ஞான கர்ம கிரம சமுச்சயம், கிரமமாக கடைபிடிக்கப்பட வேண்டியது. அதனால பால்யத்துல பால்ய தர்மத்தை கடைபிடிக்கணும், யவ்வனத்துல யவ்வன தர்மத்தை கடைபிடிக்கணும், அப்புறம் விருத்த பருவத்துல விருத்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியா இருந்தா பிரம்மச்சரிய தர்மம், கிரகஸ்தனா இருந்தா கிரகஸ்த தர்மம். அதே மாதிரி கர்மாவை பண்ற பொழுது
அதுக்கான கர்ம யோகமா என்ன செய்யணுங்கிறத பகவான் சொல்றார். அதை கடைபிடித்து அதுல சித்த சுத்தி வந்த பிறகு அவன் ஞான யோகத்திற்கு வர வேண்டும். ஞான நிஷ்டைக்கான சாதனைகளை செய்ய வேண்டும். அதனால முதல்ல கர்மயோகம், பிறகு ஞானம். ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்து இல்லை. ஞானத்திற்கு பிறகு கர்மம்ங்கிறதும் இல்லை. முதல்ல கர்மா, பிறகு ஞானம். பக்குவம் வருகின்ற வரைக்கும் கர்ம யோகம். பக்குவம் வந்துவிட்டா ஞானம், ஞான யோகம், ஞான நிஷ்டா சாதனம். அதனால ஞானம் வந்த பிறகு கர்மாவையும் கடைபிடித்தாத்தான் மோட்சங்கிறது இல்லை. ஞானத்திற்கு பிறகு அவர் விரும்புனா கர்மாவை பண்ணலாம். நான் செய்கிறேன்கிற எண்ணம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, கர்த்திருவம் இல்லாம, கர்ம பலன்ல பற்று இல்லாம கர்மாவை பண்ணலாம். அப்படி கர்மாவை பண்றது உலக நன்மையின் பொருட்டு, லோக சங்கிரகார்த்தம். ஜனகர் முதலானவர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். ஞானத்திற்கு பிறகும் கர்மாவை பண்றத பகவான் சொல்றார். ஆனா செய்துதான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி செய்தாதான் ஞானம் வரும், மோட்சம் வரும் என்பது இல்லை. ஞானம்தான் நேரடியா மோட்சத்தை தரும். கர்மா ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை கொடுக்கும். அதனால கர்மாவை பண்ணணும், சித்த சுத்தி அடையணும், பிறகு ஞான யோக அபியாசத்தை பண்ணணும், ஞான நிஷ்டைக்கான சாதனைகளை கடைபிடிக்கணும். அதன் வாயிலாக மோட்சமானது சித்திக்கும். இதுதான் சாஸ்திரத்தினுடைய விஷயம். அதனால ஞான கர்ம கிரம சமுச்சயம், சமசமுச்சயம் இல்லை, அது தவறு. கிரம சமுச்சயம் அதான் இங்க தெளிவுபடுத்துறார். அப்படி எடுத்துக்கொண்டா அதனால கிரம சமுச்சயமாக, பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவம். ஒரே காலம்னாக்க வெவ்வேறு மனிதர்கள் அவங்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பக்குவத்துல இருக்கக்கூடியவர்களுக்காக 2 விதமான வாழ்க்கை முறை சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால பகவதா பூர்வம் யுக்தம். கர்மத்துக்கு தகுதியுடையவர்களுக்கு கர்மத்தையும், ஞானத்திற்கு ஞான நிஷ்டைக்கு தகுதியுடையவர்களுக்கு ஞானத்தையும். அதனால பின்ன புருஷ முக்கியமான வார்த்தை இதெல்லாம். அதனால யுகபத் அனுஷ்டானம் ந சம்பவதிங்கிறது முக்கியமானது. சமகாலத்துல பின்பற்ற முடியாது என்பது. அதுக்கப்புறம் வெவ்வேறு மனிதர்களுக்கு 2 விதமான மார்க்கத்தை பகவான் சொல்லி இருக்கிறார். அதனால பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவம்ங்கிறது எடுத்துக்கொள்ளணும். அப்படி எடுத்துக்கொண்டா பகவதா பூர்வமுக்தம் சியாத் ததக, அப்பொழுது அயம் பிரஷ்னக உபபன்னக, அப்பொழுது இந்த கேள்வியானது பொருத்தமாக இருக்கும். அப்ப அர்ஜுனுடைய கேள்வி என்னது? ஒருத்தருக்கு கர்மயோகம் சொல்லி இருக்கு, பக்குவம் இல்லாதவர்களுக்கு கர்மயோகம் சொல்லி இருக்கு, இன்னொருத்தர் பக்குவம் உடையவர்களுக்கு ஞான யோகமானது சொல்லி இருக்கிறது. இங்க அர்ஜுனன் என்ன கேட்கிறான்? என்னைய பக்குவம் இல்லைன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் தான். நான் ஏன் ஞான யோகத்துக்கு தகுதியுடையவனா இருக்கக்கூடாது? நான் ஏன் ஞான யோகத்தை செய்யக்கூடாது? அதான் நேரடியா மோட்சம் தரும்னா நான் ஞான யோகத்துக்கு போறேனே, பக்குவம் இல்லைன்னு நீங்க முடிவு பண்ணி என்னை கர்மாவை பண்ணுன்னு எப்படி சொல்லலாம்னு கேட்கிறான். அதற்கு பகவான் விளக்கம் சொல்ல போற. அதனால அப்படி எடுத்துக்கொண்டா அர்ஜுன் கேட்கிற நியாயம் தானே. அதனால இது இவர்களுக்கு, அது அவர்களுக்கு. இப்ப கடைக்கு போறான், துணி வாங்க போறான், துணியோ ஏதோ பொருளோ வாங்க போறான், டிவி வாங்க போறாரு, எல்லா பொருளும் கடைக்கு போனாக்கா எல்லா பட்ஜெட்லயும் இருக்கு. அப்ப கடைக்குள்ள போன உடனே கடைக்காரன் கேட்கிற கேள்வி என்னது? உங்களுக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்னா? துணியா இருக்கலாம், இல்ல டிவியா இருக்கலாம், செல்போனா இருக்கலாம். உங்க பட்ஜெட் என்னன்னா 10,000னா 10,000க்கு செல்போன் இருக்கு, இல்லை 2 லட்ச ரூபான்னா அதுக்கும் செல்போன் இருக்கு, 1 லட்ச ரூபாய்க்கு செல்போன் இருக்கு. இப்போ போனோன்னா முதல் கேள்வி என்ன, உங்க பட்ஜெட் என்னன்னு. நம்ம அதை சொல்லாம அதெல்லாம் இருக்கட்டும், இருக்கிறதுலே எது பெஸ்ட் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்க செல்போனை எடுத்து வைப்பான். இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட். ஏன்னா எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்கு, எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. எல்லாம் சொன்ன பிறகு உங்க பட்ஜெட் என்னன்னு திரும்ப கேட்டா, என்னால ஒரு 50,000 ரூபாய்க்கு தான் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்னா, அப்ப இதை எடுத்துக்கங்கன்னு அடுத்ததை சொல்லுவான். அப்ப முதல்ல இதுதான் மேலானதுன்னு சொல்லிட்டு ஏன் இதை எடுத்துக்கிட்டேன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அது மேலானது தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, இதை விட அது பெஸ்ட் தான். ஆனா உன் பாக்கெட்ல இருக்க பைசாவுக்கு இதைத்தான் வாங்க முடியும், அதனால இதை எடுத்துக்கனா, இதை எடுத்துட்டு நீ இதை பயன்படுத்தலாம். அப்புறம் அதுக்கு மேல நீ நிறைய சம்பாதிச்சு வந்து அதுக்கு வரக்கூடாது, அதை வாங்கக்கூடாதுன்னு கிடையாது. இது உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லலை. உன்னுடைய பக்குவது, உன்னுடைய தகுதிக்கு, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு இது சரியானது. அப்போ உன்னுடைய தகுதியை பட்ஜெட்டை அதிகமாக்க நீ 2 லட்ச ரூபா வாங்க முடியும்னா, இல்லை இஎம்ஐல வாங்க முடியும்னா தாராளமா இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் பெஸ்ட். அதான். அதனால இதுல அது பெஸ்ட்,
ஆனா உனக்கு உங்க பட்ஜெட்டுக்கு இதுதான் சரியானதுன்னு சொல்ற மாதிரி கர்மயோகம் ஞான யோகத்துல ஞான யோகம் தான் பெஸ்ட். ஆனா இப்போ உனக்கு கர்மயோகத்தை பண்றதுக்கு தான் தகுதி இருக்கு, அதனால பண்ணி தகுதியை வளர்த்து கொண்ட பிறகு ஞான யோகத்திற்கு வரலாம். அதனால ஞான யோகத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லலை, கர்மயோகமே போதும்னு சொல்லலை. அதே சமயம் ஞான யோகம் கர்மயோகத்தோட மேலானதுங்கிறதையும் சொல்லி இருக்கிறார். அதனால தெளிவா புரிந்து கொள்ளணும். இப்போ அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கிறான். அண்ணனுக்கு அப்பா பைக் வாங்கி கொடுக்குறார், தம்பிக்கு என்னடான்னா சைக்கிள் வாங்கி கொடுக்குறார். அது ஏன் எனக்கு பைக் வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கலாமான்னு. நீ லைசன்ஸ் வாங்குற அளவுக்கு வயசு வர்ற பொழுது பைக் வாங்கி தர்றேன், காலேஜுக்கு போகிற பொழுது பைக் வாங்கி தர்றேன். இப்போ உன் வயசுக்கு லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேண்டியதில்லை, பிரச்சனை ஒன்றும் இல்லை, தாராளமாக ஓட்டலான்னு வாங்கி தர்றார். அவ்வளோதான், அதுதான் கிரமம். அதனால் கிரமமாக அங்கே போகலாம். சம காலத்தில் நான் சைக்கிளும் ஓட்டுவேன் பைக்கும் ஓட்டுவேன்னா அது முடியாது. ஓட்டலாம், அண்ணன் பைக் வாங்கினவன் பைக்கும் ஓட்டலாம், தம்பியோட சைக்கிளும் எடுத்து ஓட்டலாம். ஆனால் தம்பி சைக்கிள் ஓட்டுறவன் பைக் எடுத்து ஓட்ட முடியாது, பைக் ஓட்டுறவன் சைக்கிள் ஓட்டலாம். இது மாதிரி ஞான யோகத்துக்கு அதில் நிஷ்டை வந்த பிறகு கர்மத்தையும் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம், பைக்கும் ஓட்டலாம், ஒரு ஞானத்தையும் கடைபிடிக்கலாம். ஆனால் கர்மயோகத்தில் மட்டும் இருக்கிறவன், அதற்கான தகுதி மட்டும் இருக்கிறவன் ஞான யோகத்துக்கானதை கடைபிடிக்க முடியாது. அதுதான் தெளிவு. அதனால சாஸ்திரம் சொல்றது தெளிவானது, பகவானுடைய உபதேசம் தெளிவானது. பகவானுடைய உபதேசத்தை இப்படி பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவம் அதுதான் பகவானால சொல்லப்பட்டிருக்குன்னு நீ புரிந்து கொண்ட அர்ஜுனுடைய கேள்வி நியாயமானது, சரியானது, பொருத்தமானது. அதனால இதுக்கான தமிழாக்கம் பார்த்துருவோம். ஆனால் ஞான கர்மங்களுக்கு ஒன்றிற்கொன்று விரோதத்தார், அதனால ஞான கர்மம் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறதுனால ஒரே புருஷன் அவற்றை ஒருங்கே அனுஷ்டித்தல் நிகழாது என்று கருதி என்று ஸ்ருதியின அவை வெவ்வேறு புருஷர்களால் அனுஷ்டிக்கத்தக்கவை என்று பகவான் முன் கூறியிருந்தால் அப்பொழுது, அதனால பகவான் அப்படி கூறியிருந்தால் மட்டுமே, அதனால வெவ்வேறு ஒரே சமயத்துல கடைபிடிக்க முடியாது, ஆகவே அது வெவ்வேறு மனிதர்களுக்கானதுங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு பகவான் சொல்லி இருந்தால்தான் அப்பொழுது ஞானம், அதனால நிகழாது என்று சுருதின்னு இருக்கு, நிகழாது என்று கருதி அப்பொழுது ஞானமானது என்பது முதலான இந்த கேள்வியானது பொருந்தியது. அப்பதான் இந்த கேள்வி பொருத்தமானது. சரி, அடுத்த வாக்கியம். அடுத்த உடனே பூர்வபக்ஷி சொல்றார், அவிவேகதः பிரஷ்ன கல்பனாயாம் அபி பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன பகவதः பிரதிவச்சனம் ந உபபத்யதே. பூர்வபக்ஷம் உடனே, இல்ல பகவான் சமுச்சயத்தை தான் சொன்னார், ஆனா விவேகம் இல்லாம, அதனால அவிவேகத்தக விவேகம் இல்லாம அதை சரியா புரிந்து கொள்ளாம இவன் தவறா புரிந்து கொண்டு பிரஷ்ன கல்பனாயாம் அப்படி அதனால இவன் கேள்வி கேட்டு இருக்கிறான். பகவான் சமுச்சயத்தை தான் சொன்னார், ஞான கர்ம சமுச்சயம் தான் சொன்னார், அதை அவன் தவறா புரிந்து கொண்டு ஞானத்தை விட கர்மம் கீழானது, ஞானம்தான் மேலானது என்று ரெண்டையும் வேறுபடுத்தி புரிந்து கொண்டு அவிவேகத்தினால இந்த கேள்வியை கேட்டு இருக்கிறான்னு சொன்ன பகவானுடைய அடுத்த கேள்விக்கு, அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவானுடைய சொல்ற பதில் பொருத்தம் இல்லாம போயிடும். பகவான் தெளிவா பின்ன புருஷ அனுஷ்டேயத்துவேன பகவதः பிரதிவச்சனம், பகவானுடைய பிரதிவச்சனம் என்னவா இருக்கு, ரெண்டும் வெவ்வேறு மனிதர்களுக்காக என்னால் முன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறதுன்னு பகவான் சொல்றது ந உபபத்தியதே. அந்த பகவானுடைய பிரதிவச்சனம் பொருத்தம் இல்லாம போயிடும். ஏன்னா அவன் தவறா புரிந்து கொண்டு கேள்வி கேட்ட குரு என்ன பண்ணணும், நீ தப்பா புரிஞ்சிருக்கப்பா, நான் அப்படி சொல்லலை, நான் இப்படித்தான் சொன்னேன்னு மறுத்து சொல்லி இருக்கணும். ஆனா மறுத்து சொல்லலை, பகவான் பிரிச்சு தெளிவா சொல்றார், வெவ்வேறு மனிதர்களுக்காக ஞானமும் கர்மமும் சொல்லப்பட்டு இருக்குன்னு பகவான் தெளிவா பிரிச்சு சொல்லி இருக்கிறார். அதனால அர்ஜுனன் விவேகம் இல்லாம கேள்வி கேட்டான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஆச்சாரியர் சொன்ன உடனே பூர்வபக்ஷியோட கேள்வி, அர்ஜுனன் மட்டும் தப்பா புரிஞ்சு கொள்ளல, பகவானே தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா,
அதனால பகவானே தப்பா புரிஞ்சு கொண்டு அதனால பிரிச்சு சொல்றாருன்னு அவருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2வது அத்தியாயத்துல ஞான கர்ம சமுச்சயத்தை தான் சொன்னாரு. இங்க அர்ஜுனன் கேட்ட கேள்வியில பகவானே குழம்பி போயிட்டாருன்னா வடிவேலு காமெடி சொல்ல ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்னா அது மாதிரி வடிவேலு காமெடியில வருது இல்ல திரும்ப திரும்ப கேள்வி கேட்டா தெளிவா இருக்கிறவனும் குழம்பி போயிடுவான். அதனால ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வியில மாணவன் கேட்ட கேள்வியில வாத்தியாரே கடைசியில குழம்பி போயிட்டாருன்னா அந்த மாதிரி பகவானே தவறா புரிந்து கொண்டு விவேகம் இல்லாம பதில் சொல்லிட்டாரு. 2 பேருக்கு சொல்லியிருக்கிறேன் பிரிச்சு சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதுக்கு விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. சொல்ல முடியாதுன்னு மட்டும் பகவான் சொல்லி முடிச்சாரு. அடுத்த வாக்கியம் நச்ச அஜ்ஞான நிமித்தம் பகவத் பிரதிவச்சனம் கல்பியம். அஜ்ஞான நிமித்தம் பகவத் பிரதிவச்சனம்னா அஜ்ஞானத்தை மையமாக கொண்டு பகவானுடைய பிரதிவச்சனம் இருக்கு. அதனால பகவான அர்ஜுனன் அஜ்ஞானத்தினால கேள்வி கேட்டான்னா பகவான அஜ்ஞானத்தினால கேள்வி பதில் சொன்னாருன்னு ந கல்பியம்னா அப்படி நம்ம கல்பிக்க முடியாது. பகவானுடைய உபதேசத்துல நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதனால முடிவுக்கு வர்றார். அஸ்மாச்ச பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன ஞான கர்ம நிஷ்டயோகோ பகவதः பிரதிவச்சன தர்ஷனாத் ஞான கர்மணோகோ சமுச்சய அனுபபத்திஹி. ஆகையால் அஸ்மாச்சன ஆகையால் இப்படி இருக்கிறதுனால பின்ன புருஷ அனுஷ்டேயத்வேன ஞான கர்ம நிஷ்டயோகோ இந்த ஞான கர்ம ஞான நிஷ்டை கர்ம நிஷ்டை ஞான யோகம் கர்ம யோகம் இந்த ரெண்டும் வெவ்வேறு மனிதர்களுக்காக வெவ்வேறு மனிதர்கள் அனுஷ்டானம் செய்யப்பட வேண்டும் என்ற பகவானுடைய பிரதிவச்சனம் இருக்கின்ற காரணத்தினால் பகவதக பிரதிவச்சன தர்ஷனாத் பகவானுடைய பிரதிவச்சனம் தெளிவா பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது வெவ்வேறு மனிதர்களுக்கானது என்று பகவானுடைய மறுமொழி அர்ஜுனுடைய கேள்விக்கான மறுமொழி காணப்படுவதால் ஞான கர்மனோகோ சமுச்சய அனுபபத்திகி ஞான கர்மம் சேர்ந்து மரண பர்யந்தம் செய்யணும்னு நீ சொன்னது பொருத்தமில்லாதது தவறானது. அதனால உன்னுடைய சித்தாந்தம் தவறானது. ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது தவறானது. ஞான கர்ம கிரம சமுச்சயம் அல்லது பின்ன புருஷர்களுக்கு ஒரே காலத்துல வெவ்வேறு மனிதர்கள் தனித்தனியாக கடைபிடிக்கலாம். ஒரே மனிதன் வெவ்வேறு காலத்துல கடைபிடிக்கலாம். ஆனா ஒரே மனிதன் ஞானத்தையும் கர்மத்தையும் சம காலத்துல கடைபிடிக்க முடியாது. கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பது இல்லை. ஆகவே முடிவு பெறார். தஸ்மாத் கேவலாத்யேவ ஞானாத் மோக்ஷः இதி ஏஷः அர்த்தः நிஷ்சிதः கீதாசு சர்வ உபனிஷத்சு ச. ஆகவே முடிவு என்னன்னா கேவலாத் ஏவ ஞானாத் மோக்ஷः ஞானத்தினாலேயே மோட்சம் ஞானத்தினால் மட்டுமே மோட்சம் மோட்சத்திற்கு ஞானம் மட்டுமே போதுமானது. கர்மம் சேர்ந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்மம் பூர்வமா இருக்கலாம். ஆனா ஞானமும் கர்மமும் சேர்ந்துதான் மோட்சத்தை தரும் என்பது இல்லை. கேவல ஞானமே மோட்சத்தை தரும் என்பதே நிச்சயமான அர்த்தம் தெள்ள தெளிவான அர்த்தம் பகவத்கீதையினுடையதும் உபனிஷத்துக்களுடையதும். அதனால உபனிஷத்துக்கள் பகவத்கீதை தெள்ள தெளிவா கேவலாத் ஏவ ஞானம் ஞானாத் மோக்ஷக ஞானத்தினால் மட்டுமே மோட்சம் என்பதை தெள்ள தெளிவாக காட்டுகின்றன. அதுதான் தெள்ள தெளிந்த அர்த்தம். தெளிந்த அர்த்தம் இதுதான். ஞான கர்ம சமுச்சயம் இல்லை. ஞான கர்மனோகோ ஏகம் வத நிஷ்சித்ய இதி ச ஏக விஷயா ஏவ பிரார்த்தனா அனுபபன்னா உபயோகோ சமுச்சய சம்பவே. ரெண்டும் சமுச்சயம் தான். அதுதான் கீதையினுடைய உபனிஷத்தினுடைய தாத்பரியம்னு நீ சொன்னேன்னா அர்ஜுனுடைய இந்த கேள்வி
பொருத்தம் இல்லாததாக இருக்கும். பகவானுடைய பதிலும் பொருத்தம் இல்லாததாக இருக்கும். அதனால ஞான கர்மனோக ஏக்கம் வத நிச்சித்த. ஞானம் கர்மம் இரண்டுல எது சரியானது என்று, எனக்கு எது சரியானது என்று நிச்சயப்படுத்தி சொல்லு என்று ஒன்றை தேர்ந்தெடுக்கிற ஏக விஷயா ஏவ பிரார்த்தனா. எந்த ஒன்று என்று அர்ஜுனன் கேட்பது சரியானதா இருக்காது. அர்ஜுனுடைய அந்த கேள்வி அனுப்ப பண்ணா என்ன, ரெண்டும் சேர்ந்துதான்னு சாஸ்திரத்தினுடைய பகவத்கீதையினுடைய நிச்சயம் என்ற ரெண்டுல ஒன்றுன்னு அர்ஜுனன் கேட்கறதும் பொருத்தம் இல்லை, அதற்கு பகவான் சொல்ற பதிலும் பொருத்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அது சரியானது அல்ல. அது மட்டும் இல்ல, பின்னாடி அடுத்த 4வது அத்தியாயத்துல பகவான் தெளிவா சொல்ல போறார். நிச்சயப்படுத்தி சொல்லணும்னு அர்ஜுனன் கேட்கறது மட்டுமல்ல, பகவானும் நிச்சயப்படுத்தி குரு கர்மைவ தஸ்மாத்வம் இதி ச ஞான நிஷ்டா அசம்பவம் அர்ஜுனஸ்ய அவதாரணேன தர்ஷயிஷ்யதி. 4வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம் இது. குரு கர்மைவ தஸ்மாத்வம். ஆகவே நீ கர்மாவையே செய்யின்னு அவதாரணம் பண்ணி நிச்சயப்படுத்தி ஒன்றை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். பகவானுடைய தாத்பரியம் ரெண்டும் தான்னாக்கா ரெண்டையும் செய்யணும் சொல்லி இருக்கணும். ஆனா பகவான் தெளிவா கிளியரா நீ கர்மாவையே செய்ய வேண்டும் என்று சொல்லி ஞான நிஷ்டா அசம்பவம், ஞான நிஷ்டாய்க்கான தகுதி பக்குவம் உனக்கு இப்பொழுது இல்லை என்று அர்ஜுனனுக்கு காட்டப் போகின்றார்னா தெல்ல தெளிவா அர்ஜுனஸ்ய அவதாரணேன, அர்ஜுனனுக்கு புரிந்து கொள்வதற்காக, அவதாரணம் பண்ணி கொள்வதற்கு, நிச்சயித்துக் கொள்வதற்கு தெல்ல தெளிவா நீ கர்மாவையே செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். குரு அதான் ஆகவே இதான் முடிவு. ஆகவே ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது இல்லை, ஞான கர்ம சமசமுச்சயம்ங்கிறது இல்லை, ஞான கர்ம கிரம சமுச்சயம் என்பதுதான் சாஸ்திரத்தினுடைய பகவானுடைய உபதேசம். அதுதான் கீதையினுடைய உபனிஷத்தினுடைய தாத்பரியம், நிச்சயமான அர்த்தம். அதனால கர்மாவை பண்ணணும், கர்ம யோகம் பண்ணணும், அதனால சித்த சுத்தி அடையணும், பக்தி உபாசனையினால சித்த ஏகாகிரதா அடையணும், பிறகு ஞானத்தினால ஞான நிஷ்டையினால மோட்சத்தை அடைய வேண்டும். அதுதான் கிரமம். சரி, இதோட இந்த முகவுரை பாஷ்யம் முடியுது. ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்தை மட்டும் படிச்சிடலாம். அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. அர்த்தத்தை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிர்ததுஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.